எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீஸ் பிறந்திருக்காங்க. ஸோ அது வீடியோ கவர் பண்ணி போடலான்னு நினச்சேன். அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலோட சர்வீஸ் அண்ட் கேர் கூட சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ எங்கள் அக்கா ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டான்னு தெரிஞ்சிட்டோன்னே எனர்ஜி பரபரம் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் என்னோட ஃப்ளைட் அரௌண்ட் 7 o'clock. பட் நான் அங்கே ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock இருக்கும் வீட்டுக்கு ரீச் பண்ணதுக்கே. அந்த வே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் முடியாது. ஏன்னா அக்கா ஐசியூவில் வச்சுருந்தாங்க அண்ட் பேபியை என்ஐசியூவில் வச்சுருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பார்க்க முடியாது. ஸோ அடுத்த நாள் நானும் ஜோன் எல்லாரும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்திருந்தோம். இது காரிதாஸ் ஹாஸ்பிட்டல். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் கோட்டயம். இது ட்ரஸ்ட் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா கேர் அவ்வளோ நல்லா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் யூடியூப் ஃபேம்ஸ் கூட இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் கோட்டயம் சிட்டியில் இருக்குது. அண்ட் எங்கள் அக்காவோட இந்த ஹவுஸ்லேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes கார் ட்ராவலில் இருக்குது. அண்ட் இன் ஃபியூச்சர் ஃபர்தராக க்ளோஸாக மூவ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. അങ്ങോട്ട് ചെല്ലുമ്പോൾ ജീവോട് റൈറ്റ് സൈഡിലാണ്. അങ്ങോട്ട് ചെല്ലുമ്പോൾ ജീവാട് കാണും. അവിടുന്ന് ഇറങ്ങുമ്പോൾ കാണും ജീവാട്. ഇപ്പൊ ലെഫ്റ്റ് സൈഡിലോട്ട് ഇറങ്ങുമ്പോൾ നേരെ നോക്കുമ്പോൾ ജീവാട് കാണും. ജീവാട് അകത്തോട്ട് കയറുക. 224 റൂം നമ്പർ. നേരെ പോവുക, ലെഫ്റ്റ് അടിക്കുക, റൈറ്റ് കയറുക. ജീവാടിലോട്ട് കയറിയിട്ട് നേരെ കയറുക, ലെഫ്റ്റ് റൈറ്റ്. எங்கள் அக்காவோட ஃபர்ஸ்ட் டெலிவரி இங்கே தான் பார்த்தோம். அம்பத்தூரில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அவளுக்கு சிசேராக இருந்துட்டு 2 நாள்லேயே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் கேர் அவளுக்கு பிடிக்காதனால செகண்ட் பேபி ஜோனை காரிதாஸில் தான் டெலிவர் பண்ணால் அவங்க சர்வீசஸ் கேர் பிடிச்சிருந்தனால தேர்ட் சைல்டும் அங்கேயே பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இங்கே பார்க்கிங் ஸ்பேசஸ் மட்டுமே ஒரு 4 to 5 ஏரியாஸ் செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் அப்படி இருந்து கூட வெஹிக்கிள்ஸ் நிறுத்தத்துக்கு இடம் இல்லாததுனால அவ்வளோ ரஷ்னால ரோட்ஸ் ஃபுல்லாக 2 சைட்லையும் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அண்ட் போலீஸ் ஃபைன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜோன் பிறக்கும்போது அச்சாச்சா கூட 2000 ரூபா ஃபைன் அடிச்சிட்டாங்க. அண்ட் நேற்று அச்சாச்சா பார்க்கல குழந்தைய. ஏன்னா ஒரே வாட்டி தான் என்ஐசியூலேருந்து வெளில கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அச்சாச்சா ஏதோ ஒரு விஷயமா வெளில போகிறதுனால அவரும் பார்க்கல, நானும் பார்க்கல. அண்ட் இப்போ தான் நாங்கள் போயிட்டே இருக்கும்போது இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. இது மாதிரி குழந்தையும் அம்மாவையும் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் நேற்று மம்மியும் ஜேடி ஒரு வாட்டி பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்கி யாருமே பார்க்கல. ஸோ நேற்று அரௌண்ட் 12 o'clock டெலிவரி ஆச்சு. ஸோ அம்மா ஐசியூவில் பார்த்துக்கிட்டாங்க. என்ஐசியூவில் குழந்தைய வச்சுருந்தாங்க ப்ரீத்திங் இஷ்யூ அப்சர்வ் பண்ணுறதுக்காக. அண்ட் இப்போ தான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். தலையில ஒரு உமா கொடுங்க. சாதனை பண்ணியிருக்கா. அவர் ரொம்ப பெயினில் இருந்தா, லைட்டாக மயக்கமாக கூட இருந்தா. எனக்கு ஏன் படப்படம் இருந்துச்சுன்னு இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு டெலிவரி அப்போது. அதாவது அவளோட மசில்ஸ் யூட்ரஸ் எல்லாமே ஒட்டி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு ஓப்பன் பண்ணப்போ. ஸோ அதனால் குழந்தை டெலிவரி பண்ணுறதும் கஷ்டமாக இருந்திருக்கு. அதுவும் டைம் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி லைட்டாக ப்ளீடிங் ஆரம்பிச்சனால உடனே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதாவது ஸ்டிச் போட்டாங்க. நானும் எங்கள் அக்காவும் நிறைய சண்டை போடுவோம். இந்த டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி நான் வர வேண்டியது. பட் அவ கூட சண்டை போட்டு நான் வரல அப்படின்ட்டேன். பட் லாஸ்ட்டில் மனசு கேட்காம வந்துட்டேன். ஏன்னா நான் ஃபேமிலின்னு நினைக்கிறவங்க, அதாவது என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், என் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன ஹர்ட் பண்ணாலும் அவங்ககிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாது. பட் எங்கள் அக்கா அதே தான். பட் அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், பாக்கி யாருக்கும் அப்ளிகபிள் இல்லை. அண்ட் ஃபைனலாக ஜேடி அவங்க தாத்தா எல்லாம் வந்தாங்க அடுத்த நாளைக்கு. ஸோ அவரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு பேபியை. நான் போகிற வரைக்கும் ஜெஸ் மம்மி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஏன்னா அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க வீட்டை பெட்டராக. ஏன்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது சமைக்கிறதுக்கெலாம். அண்ட் பாப்பா சமைக்கலான்னு பார்த்தா அவருக்கு இப்போ தான் கால் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அவளை ரொம்ப நிற்க வைக்கிறது தப்பு. ஸோ அதனால் நான் இங்கே ஸ்டே பண்ணுறேன், குழந்தைய அவளையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டேன். அண்ட் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆன்ட்டியை வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்க இது மாதிரி நிறைய நியூ பார்ன் குழந்தைங்களை பார்த்து பழக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்ப ஸ்வீட், இவ்வளோ டவுன் டு எர்த். அதே மாதிரி அவங்க ஓன் குழந்தை மாதிரி அவங்க பேத்தி மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் குழந்தை அழுதுச்சுன்னா உடனே தூக்கி வச்சுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட போயிட்டோன்னே அழுவ நிறுத்திடுறா. ஏன்னா மேபி தெரில, சில குழந்தைங்களுக்கு தெரியும் போல். மாதிரி ஒன்று மாதிரியா என்ன மாதிரியா மம்மி மாதிரியா? மம்மி மாதிரி இருக்காங்க.
பாப்பாவுக்கு வந்து பொன் குழந்தை ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இது வந்து பேத்தி, மொத்தமாக 4 பேர பையனுங்க இருக்கானுங்க. ஒரே ஒரு பேத்தினால நான் கலாச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அனிதி பிராப் மரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழில் வந்து விஜய், ஷாலினி, அதுக்கப்புறம் ஷாலினி வந்து 3 அண்ணன்களுக்கு ஒரே தங்கச்சி மாதிரி, இவங்க 4 அண்ணனுக்கு ஒரே தங்கச்சி. நீங்கள் கேரும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து குழந்தைக்கு வந்து பால் பத்தலைன்னா அவங்களே வந்து நான்ப்ரோ கலக்கி கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஜேடிக்கு அப்போ நாங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டோம். ஏன்னா அவனை வந்து ஒரு 7 o'clock தான் டெலிவரி பண்ணாங்க. ஒரு 12 மணிக்கு எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணுன்ட்டு. எங்கள் அக்காவுக்கு வந்து பால் சுத்தமாக இல்லை. ஆனால் வெளியில் போய் பார்க்கலான்னு பார்த்தா வெளியிலையும் பால் இல்லை, நான்ப்ரோ ஒன்றுமே வாங்க முடியாது, கடையெல்லாம் க்ளோஸ்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவும் வந்து வீட்டுக்கு வந்துட்டார், நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். அண்ட் அப்பாவை காண்டாக்ட் பண்ணால் அப்பா வந்து ஃபோன் வெளில வச்சுட்டு இருந்தார் சார்ஜ் போடுறதுக்கு. அண்ட் அவர் காதும் கேட்கல. ஸோ அப்புறம் மம்மி அவங்க ஃப்ரெண்டோட பையன் மூலியமாக கொண்டு வரலாம்னு நினச்சோம். பட் பக்கத்து வெளில இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கும் டெலிவரி ஆகி அவங்க குழந்தைக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் இங்கே அப்படி இல்லவே இல்லை. அவள் 3 நாளைக்கு வந்து அவளால் ராத்திரி ஒரு மணி நேரம் உட்காந்து பால் கொடுக்க முடியல. குழந்தை காலைல ஆனால் நல்லா தூங்குது, பாலே வேணாம் அப்படியே தூங்கிட்டே இருக்கா. எழுப்பி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் ராத்திரி ஆனால் ரொம்ப அவளுக்கு பால் வேணும்னால ஒரு 3 நாளைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் 3 days மட்டும் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்ம கூப்பிட்டோன்னே அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் டெய்லி ரொட்டீன் செக்அப் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஒருத்தரங்க வந்துட்டுருக்காங்க. அண்ட் இப்போ தான் வந்து இவ வந்து கொஞ்சம் ஓகே ஆனால எழுந்துச்சி நடக்கலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ வந்து ஃபுட்டு பற்றி பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து டேரெக்டாக வந்து உங்கள் ரூம் கூட வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் வந்து இங்கே வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வாங்கும்போது நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருவாங்க. அது பில் ஆட் ஆகிக்கும். ஸோ வந்து நான் வந்து வந்த அடுத்த நாளைக்கு சரி காலையில் வந்து சாயன்னாங்க. ஸோ டீ தானே சொல்கிறாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சாயானா அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சேர்த்து தான் சாயான்னு சொல்லுவாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே நர்ஸ் ரூம்லேயே வந்து உங்களுக்கு வராட்டி நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி இது பண்ணும்போது அவங்க வந்து இல்லைங்க அது தீர்ந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ பட் ஓகே, பட் பக்கத்துலேயே வந்து சிட்டி நல்லா ஃபுல்லாக கடை இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக டிஃபன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். மத்தியானம் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து 3 நாளைக்கு வந்து கஞ்சி தான். 2 நாளைக்கு ஃபுல்லாக வந்து மார்னிங் மத்தியானம் சாயங்காலம் எல்லாமே கஞ்சி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நார்மல் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாங்கள் வந்து நார்மல் பீப்புளுக்கு எப்படின்னா காலையில் வந்து டிஃபன் இருக்கும், மத்தியானம் வந்து மீல்ஸு அந்த மாதிரி ஐட்டம், அதே மாதிரி வந்து ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் அப்பம், அண்ட் வந்து எக் கறி, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் சிக்கன் ஸ்டூ கூட இருந்துச்சு. சரி இன்னைக்கு வேணாம் அடுத்த நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், அன்னைக்கு வைக்கல. அண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து இப்போ வர நான் வெளியே இருந்து அவ்வளோ சாப்பிட்றதில்ல. ஏன்னா எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அக்கா ஊருக்கு போயிட்டு ஒரு 3-4 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வெளில சாப்பாடே சாப்பிட்றேன். அண்ட் ஃபுட் ஓகே தான். அப்படியே உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்காட்டி கூட பக்கத்துலேயே வந்து ஆதாம்ட சாய கடைன்னு ஒரு கடை இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அது மெயின் சிட்டியில் இருக்கனால. அண்ட் மத்தியானம் கூட வந்து வெரைட்டியாக வந்து இது பிரியாணி, சட்டிச்சோறுலாம் வர கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சிக்கன் ஸ்டூ தான் நான் வாங்கணும்னு நினச்சேன். பட் அடுத்த நாளைக்கு அது இல்லை. அண்ட் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா எங்கே வந்து ஹோப்பே இல்லைன்னு சொல்லி விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து இங்கே கூட்டு வந்து கியூர் பண்ணுறதுல இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீமெச்சூர் பேபிஸ் தான் இவங்களுக்கு வந்து நிறைய அட்மிஷன் வருது. அந்த நர்ஸுங்களே சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து நிறைய ப்ரீமெச்சூர் பேபி தான் வராங்கன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு ராத்திரி ஆனால் தூக்கமே இல்லை. ஆனால் காலையில் ஆனால் நல்லா தூங்குறா. வெட் பைப்பில் மூஞ்சி தொடச்சா கூட அம்மா அவ்வளோ தூக்கம், ஃபீட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பட் ராத்திரி ஆனால் நானும் அந்த ஆன்ட்டியும் வந்து மாற்றி நைட் டியூட்டி பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்கும்போது ஒரு 3 days அண்ட் வீட்டில் இருக்கும்போது வந்து ஒரு 2-3 days வந்து நான் வந்து ராத்திரி அவ்வளோ இல்லை குழந்தைய வந்து சவுண்ட் போட்டாலே எழுச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பிடிச்சேன் பாருங்கள் தூக்கம். யார் கத்தினாலும் என்னன்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து அன்மேரிட் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி கிட்ஸ். ஸோ வந்து சிலப்போ தோணும் இது மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தைலாம் இருந்திருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் அக்கா இது மாதிரி இடையில இவ்வளோ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் திருப்தி பட்டுப்பேன். ஏன்னா வந்து அவ்வளோ என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால சரி பரவாயில்ல பாப்பா, எனக்கு பாப்பா இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு திருப்தி படுத்துவேன். பட் இவங்க 3 பேருமே என் குழந்தை தான். ஸோ இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே வந்து ரவுண்ட்ஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. இவர் வந்து டாக்டர் லிண்டோ, இவர் நியூனட்டாலஜிஸ்ட், பாப்பாவோட டாக்டர். அண்ட் அக்காவுக்கு வந்து கைனகாலஜிஸ்ட், ஆப்ரேஷன் பண்ணவர் வந்து டாக்டர் ரெஜி, அவர் வருவார். அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் சூப்பரான நர்ஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டயட்டிஷியன் சொல்லிட்டு இவங்க எல்லாமே டெய்லி வருவாங்க. சண்டே தவிர்த்து சண்டே நர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அண்ட் பாப்பாவுக்கு வந்து அந்த ப்ரீத்திங் இஷ்யூ இருந்ததுனால வந்து அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து 2-3 நாளைக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸும் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அதெல்லாம் நெகட்டிவ்னு வந்தனால டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. அண்ட் இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு தான்
டிஸ்சார்ஜ். ஸோ டாக்டர் விஜயும் வந்து பார்த்தாரு. பட் அது என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா அவர் வரும்போது எதர் நான் டைப்பர் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி எதா பண்ணிட்டு இருக்கேன் என் கையில் ஃபோனில், அதனால அவர் காட்ட முடியல. பட் அவரும் இவரும் இவ்வளோ நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி டாக்டர் விஜயும் நல்ல கூல் டாக்டர். ஸோ அவர் தானே அவரை அது வரும்போது கவர் பண்ண முடியல. அண்ட் ஃபைனலாக வீட்டுக்கு போகிற சந்தோஷத்தில் இருக்கோம். ஏன்னா என்னதான் சொன்னாலும் வீட்டில் போனால் தான் கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போம். இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி 10 டேஸ்க்கு ரிவ்யூ வரணும், அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு வந்து இன்ஜெக்ஷனுக்கு வரணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டாக்டரும் அதே மாதிரி டாக்டர் ரெஜியூன்ற டாக்டரும் வந்து காலையிலே வந்துடுவாங்க. ஸோ எங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்து கரெக்டாக சீக்கிரமாக ப்ராசஸ் ஆயிடுச்சு. பாக்கியெல்லாம் டாக்டர்ஸ் ரொம்ப லேட்டாக வருவாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு டாக்டர்னால எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 12-1 அந்த மாதிரி டைம்லேயே கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து தயாராக இருந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து மம்மி வந்திருந்தாங்க, அச்சாவும் ஜோவானும் வந்திருந்தாங்க. கூட இந்த ஆண்டி வந்து அவங்கள வந்து காலையிலே கிளம்பிட்டாங்க. நான் அவங்க ரிலேட்டிவ் யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அச்சாச்சா அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நல்ல வெயில், அப்படியே பழுக்க வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போகிற வழியில் நானும் ஜோவானும் உட்காந்து விளையாடிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தோம். அவன் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்தா கையை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இருக்கிற காரில் இருக்கிற எல்லா பட்டனு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு வச்சுட்ருக்கான். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதான் நான் சொன்னது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கார் பார்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் போகிற வழியில் நல்லா மழை ஆரம்பிச்சு, ஜோன்னு பெய்ய ஆரம்பிச்சு, ரொம்ப இதாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக வீட்டுக்கிட்ட போகும்போது கொஞ்சமாக மழை வந்து கம்மியாயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் என்னடா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் கட்டினேன் பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து கூலாக இருக்குது, ராத்திரினா அவளுக்கு ஒழுங்காக தூங்க முடியலன்னு சொல்லி திருப்பி டாக்டர்கிட்ட கொண்டு வந்தோம். அண்ட் அவரை பார்த்துட்டு வந்து இது நார்மல் தான், மேபி பால் வந்து மூக்கா மண்டையில் ஏறி இருக்கும், ஸோ அதனால் இருக்கலாம், அதெல்லாம் நார்மல் சொல்லிட்டு. அண்ட் நியூபார்ன் கூட அவங்க மெடிசன்ஸ் எழுதி கொடுக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் அனுப்பிட்டாங்க. பட் 2 நாள் கழிச்சு திருப்பி வந்தோம். அப்போ அவர் வந்து நேசல் ஸ்ப்ரே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து எங்கள் கவுண்டரில் வாங்கணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் டோக்கன் சிஸ்டம் தான். ஃபஸ்ட்டு நம்ம பில் பே பண்ணோம், அதுக்கப்புறம் டோக்கன் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து மெடிசன் வாங்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். And I'll see you in the video. Bye.